இந்த ரெண்டு புள்ளைகளுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஜெயராஜி, ராஜா சேர்ந்து கேட்க விட்டுங்கம்மா. அவன் சின்ன பையன், அவன் முத வெட்டிட்டோம். இல்ல, அண்ணன் முத வெட்டிட்டோம். அண்ணன் வெட்டுறதா சரியா இருக்கும். உண்மையிலே நான் இங்கதான் இருக்கேனா? சரி, அண்ணே சொல்றல, தம்பி நீயே முத விட்டு. அம்மா, அண்ணனை விட்டுட்டுமா? என்னடா தயக்கமா நிக்க? இது உன் வீடுடா, வா. சரி, ரெண்டு சேர்ந்து வெட்டுங்க. ஜெயராஜ் ராஜா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. கேக்க வெட்டுங்கடா. இருடா, எல்லா கேக்குமே உனக்குதான். மாமா வெட்டுட்டோம். உனக்கு இது கொஞ்சம் நாள் இருக்கு, அப்போ வெட்டிக்கலாம். என்னடா இப்ப கொடுப்பாங்க? இன்னைக்காவது சோறு வேணும்னு இப்படி கேட்டிருப்பியாடா? அதானே, சோறுலாம் திங்கலாமா? கேக்குதுங்க, இப்ப தந்துருவாங்கடா. வேற பிள்ளைக்கு என்ன வேணுமா? வேற என்ன கேப்பான்? கேக்குதா? சரி ஜெயராஜ், கேக்கு வெட்டுமா? பிள்ளைலாம் கேக்கு காணிக்காங்க பாரு. ஆயா, என்ன யோசிக்கிற? இல்லம்மா, எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. இதுல ஆச்சரியப்படக்கு என்னடா இருக்குது? இன்னைக்குதான் நீ பிறந்திருக்க. இன்னைக்குதான் இந்த வீட்டுல பிறந்திருக்கதா நினைச்சி சந்தோஷமா கேக் வெட்டுடா. மாமாலாம் எங்கக்கா? எல்லாரும் பக்கத்துல தானே நிக்காங்க. இங்க இடம் இல்ல, அதாங்க தள்ளி நிக்காங்க. சரிங்கக்கா. ஜெயராஜி, வா கேக் வெட்டு. பாப்பா, எங்க அப்பா கிட்ட வா. சித்தப்பா ரெண்டு பேரும் கேக் வெட்டுட்டோம், இங்க வா. ஏய் தம்பி, முதல்ல வெட்டுடா. அண்ணா, அதான் அண்ணனே சொல்லிட்டால, வெட்டு. வெட்டுடா. வெட்டு ராஜா. டேய் ராஜா, ஹாப்பி பர்த்டே. கேக் வெட்டு. சரி. ஏய், கேக் வெட்டி யாருக்கு கொடுக்க நினைக்கோ அவங்களுக்கு கொடு. அப்படியா? ஆமா, யாருக்கு கொடுக்க நினைக்கோ அவங்களுக்கு கொடு. அவங்கள இருந்தே உன் வாழ்க்கை தொடங்கட்டும்டா. அப்படியா? ஆமாடா, உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கொடு. சரிங்கக்கா. அப்புறம் பாரு, அவங்களுக்கும் உனக்குமான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி. அப்படி இதை யாருக்கு கொடுக்க போறேன்? அம்மா. கரெக்டா சூஸ் பண்ணிருக்கான். சரிடா, கொடு. இல்லையா, முத இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பாரு அக்கா, அவளுக்கு கொடு. எனக்கு கூட்டு வந்தது அக்காடா. எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலா என் அக்கா மாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குமா? என் அக்காங்களுக்கே பிடிச்சவங்க நீங்க. என் அக்காமாருக்கெல்லாம் தெய்வம், தாய் எல்லாமே நீங்க தான். அவங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தாமா. ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தாயா தெய்வமா இருந்துட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்கு இந்த குடும்பம் ஒரு சாட்சி. நீங்க ஒரு சாட்சிமா. இப்ப எனக்கும் நீங்க தான் எல்லாமா தெரியுறீங்க. சத்தியமா நீங்க அன்னைக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கலனா நான் இங்க வந்திருக்க முடியுமா? இல்லம்மா, அது அவங்க வாழ்க்கை. அவங்க யார்கிட்ட பழகணும்னு அவங்களுக்கு தெரியும். இதுல யார் பெர்மிஷன் என்ன இருக்குது? ஒரு குடும்பம்னு சொல்லும் போதே மூத்தவங்களோட அனுமதி நிச்சயமா தேவை. அந்த அனுமதிய எதுவுமே கேள்வி கேட்காம அவங்களுக்கு உடனே கொடுத்தீங்க பாருங்க. உங்களை மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இப்போ இந்த நேரம் உங்களையும் அப்பாவையும் என் சொந்த அம்மா அப்பாவா நான் நினைக்கிறேன். இங்க இருக்கவங்களை என் கூட பிறந்தவங்களா நினைக்கிறேன். நீ எங்க கூட பிறந்தவன்டா. அம்மா வீட்டுக்கு கூட்டு வரும்போதே எங்களுக்கு தெரியும் இந்த நீ எங்க கூட பிறந்தவன் நானு. சரிடா, அம்மாக்கு கேட்க கூட. இல்லையா, நானும் ஊட்டி விடுறேன். அப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும். இங்கப்பா கேட்க இரு. அப்பாக்கு வர இல்லப்பா, நான் அங்க வரேன்ப்பா. சரி ஜெயராஜி, இனி நீ கேட்க விட்டே. அண்ணா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூடா. தேங்க்யூ நீ. ஹாப்பி பர்த்டே ஜெயராஜி. தேங்க்யூடா கிசா. சரிடா, கேட்க விட்டே. கேக் விட்டியா? சரிங்கம்மா. இவன் யாருக்கு கொடுப்பான்னு பாப்போம். ஹாப்பி பர்த்டே ஜெயராஜ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். டேய், உனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுடா. சரிங்க நீ. டேய், கேக்கு கொடுடா. அவங்களுக்கும் உனக்குமான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்டா. அப்படியா? அக்கா சொல்றாங்கல்ல. தேன்மொழி. தேன்மொழியா? என்ன நினைக்கிறேன்? அவன் விருப்பம். நீங்க அமைதியில இருங்க. தேன்மொழி, தேன்மொழி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேன்மொழி. கிட்ட வா.
வான்னு சொன்னேன். கூப்பிட்டு வச்சு முக்க இருக்கிறதுங்கிறது இதானே? ஏன் உனக்கு ஜெயராஜ பத்தி தெரியாதே? அவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். தென்மொழி இப்போ அதான் கூப்பிடுதாம்ல. அவன் என்னன்னு தெரியல, இங்கதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க வா. ரொம்ப ஒப்பனை பேசுறேன். அதிகமா பேச மாட்டாம்ல, அதான் உண்மை மட்டும் பேசியதான். இப்ப நீங்க வர போதியா நாங்க வரட்டுமா? எனக்கு பிறந்தநாள் கிஃப்ட் வேணும். என்ன கொடுக்க போற? கொடுக்கறேன். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உன் கவிதை மட்டும் வேணும். அதெல்லாம் வேண்டாம். முடியாது, உன் கவிதை மட்டும் எனக்கு வேணும். என்ன நாம பண்ணது நமக்கு ரிப்பீட் அடிக்குது. எனக்கு உன் கவிதை தான் வேணும். பிறந்த நாள்ல என்ன புடிச்சவங்க வாங்கி கொடுக்கறது தானே. பொண்ணு தர நீயே சொல்லு, நான் கேட்கறது சரிதானே? ஆமா, பிடிச்சத கொடுக்கறதா. எனக்கு உன் கவிதை தான் வேணும். என்ன நீ ஏதோ கவிதைன்னு சொன்ன, அவ சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அப்புறம் நீ ஒண்ணுமே சொல்லல. அதான் கவிதை. டேய், இத பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அவ சிரிப்பு தான் கவிதை. ஓ, சிரிப்பு தான் கவிதையா? அது இப்படி தெரிஞ்சா நான் நிறைய கவிதை எழுதிருப்பேனடா. அடி கூமுட்ட, அவன் சிரிப்பை தான் எதிர்பார்த்திருக்கான். அதுதான் அவ கவிதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ ஆமா, இதுல உனக்கு எப்படி தெரியும்? அவ தான் காதல எக்ஸ்பர்ட் ஆச்சாட்டி. ஆமால்ல, உங்களுக்கு போய் விளக்கம் கொடுத்தேன் பாரு. அவன் பரிசே அவ புன்னகை தானே, அததான் கேட்டு வாங்கியிருக்கான். இதுதான் இந்த பிறநாளுக்கு எனக்கு கிடைச்ச மிக சிறந்த பரிசு. இல்ல, நானும் கிஃப்ட் வச்சிருக்கேன். இல்ல எனக்கு வேற எதுவும் வேண்டாம். கடுப்பேத்துறதுங்கிறது தானோ. ராஜா, சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. என்னங்க, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது. என்னங்க? சரி. என்னங்க உங்களுக்கு? எனக்கா? அப்படின்னு இருக்காதுங்க. வீட்டுல போய் பாருங்க. வீட்டுல போய் பார்க்கணுமா? இங்க வேண்டாமா? அப்போ சரி. சுப்பா கண்ணு கட்டுதே தமிழே. அது சரிட்டி, இவனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? ராஜாக்கும் சேராஜிக்கும் சரி சார் பண்ணி பார்த்துக்க. இன்னும் ஆள் அட்ரஸே காணும். மாமியாரா, இவங்க ரெண்டுத்துக்கு நீங்க என்ன பரிசு கொடுக்க போறீங்க? இருக்கு. என்னடி மாமியார் தீக்கல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் பெரிய சம்பவமா இருக்குமோ? இருக்கு, ஜெயராஜுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் இருக்குது. எனக்கு பிடிச்ச கிஃப்டா? என்ன சொல்லிட்டு இருக்காங்க அம்மா? மாமியார் எப்பவும் திகிலுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராஜாவுக்கும் இருக்குது, ஜெயராஜுக்கும் இருக்குது. என்னங்க? எல்லாம் ரெடியா கணக்குலே. அதை எடுங்க. ராஜா. அம்மா. என்னையா, இத வாங்கிக்க. என்னங்கம்மா? இனிமேல் நீ அனாதை கிடையாது, இந்த குடும்பத்துல ஒருத்தன். அம்மா. இனிமேல் உனக்கு யாருமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நானும் உங்க அப்பாவும் சட்டப்படி உன்னை என் மகனா தத்து எடுத்திருக்கோம். அம்மா. அம்மா. ஆமாயா, இனிமேல் நீ அனாதெல்லாம் கிடையாது. சட்டப்படி உனக்கு தாயும் தகப்பனும் இனி நாங்க தான். அவன் அதிர்ச்சில இருந்து வெளியில வரல மாமியாரே. அங்க நிக்காளுக பாரு, அவளுக தான் உனக்கு கூட பிறந்தவளுக. தமிழே, மீனா, செம்பவழி, மீனா குட்டி எல்லாரும் உனக்கு கூட பிறந்த தம்பியா அவங்க தத்து எடுத்திருக்காங்கய்யா. இனிமேலே யார் கேட்டாலும் சொல்லு, உனக்கு பெரிய குடும்பம் இருக்குன்னு. என்ன சொல்ல தெரியல. நீ அழுத அழுகலாம் அந்த கடும் சமூகத்துல போய் எட்டியிருக்கேன். எத்தனை நாள் தனி அழுதையோ, எத்தனை நாள் வேதனையில் அழுதையோ, எத்தனை நாள் உன் கண்ணீரை பாக்குறதுக்கு இங்க யாருமே இல்லைன்னு நினைச்சு அழுதையோ, அத்தனை கண்ணீரும் கடல் சமூகத்துல போயிருக்கேன். அதான் அழகான குடும்பத்தை உனக்கு கொடுத்திருக்காரு. சந்தோஷமாயிரு. இனிமேல் நீ அனாதெல்லாம் இல்ல. நாம கடவுள் சமூகத்துல அழுகிற அழுக ஒரு நாளும் வீணாகாது. அந்த கண்ணீருக்கு நிச்சயமா பதில் உண்டு. அதான் உனக்கு இன்னைக்கு பரிசா வந்திருக்கேன். சந்தோஷமாயிரியா? நான் இனிமேல் அழமாட்டேன். நான் இனிமேல் அழமாட்டேன். அளவும் வேண்டாம். ஜெயராஜ். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. உன் பிறந்த நாளுக்கு உனக்கு பிடிச்சதை செய்யணும் தான் என் விருப்பம். இந்தா வாங்கிக்க. என்ன? நீ முத நாள் விசாரணைக்கு வரும்போது என்ன சொன்னியோ அதுதான். அதே அதுக்கான ஆதாரம் தான் இது. இந்தா. என்னடி சொல்றாங்க மாமியாரே? ஒண்ணுமே புரியல. ஆதாரமா? இந்தாயா. அது வந்து திருப்பி ஜெயராஜுக்கு ரிப்பீட் அடிக்கல, நம்ம மாமியார் அடிச்சுக்கவே முடியாது. அது வந்து நீ முத நாள் விசாரணைக்கு வரும்போது எதை தேடி வந்தியோ அதுதான். இந்தா. என்னம்மா அது? கேள்வி கேட்டோம்ல. ஜெயராஜ் தேடி வந்ததாண்டா. அம்மா, என்னம்மா அது? நான் என்னுடைய உயிர், என்னோட ட்ரஸ்ட் எல்லாத்தையும் யார் பேர்ல எழுதி வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. அது நான் எல்லாத்தையுமே தேன்மொழி மேலதான் எழுதி வச்சிருந்தேன். தேன்மொழி மேலையா? எனக்கு அவ மேல நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, அவ படிப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவ படிப்பை ரொம்ப நேசிச்சா. அவ படிப்பு அதிகமா விரும்பினா. படிப்புக்காக சில காரியங்களை அவ கையாண்டா.
அப்போ படிப்புக்காக எந்த எல்லைக்கும் போவானுதான். அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவ மேல நான் வச்ச நம்பிக்கை சில சந்தர்ப்ப சூழல்ல எல்லாமே தலைகீழ மாறி போச்சுதே. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நான் நினைச்சது வேற, அங்க நடந்தது வேற. எல்லாமே இடையில வழி தவறி போச்சுதே. ஆனாலும் திரும்ப அவ எந்த ஆயுதத்தை கையில எடுக்கணுமோ அந்த ஆயுதத்தை கையில எடுத்தா. என் நம்பிக்கை வீண் போகல. நான் என் காலத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு நடத்த போறது யாருன்னு எப்பவும் ஒரு குழப்பமாவே தான் இருந்தேன். நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைங்களை எதையாவது ஒண்ணு தயார்படுத்தி அதை முழு பொறுப்பை கொடுக்கலான்னு ஒவ்வொருத்தரையா நான் தயார்படுத்தி பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததுல அழகுராணி ஒண்ணு. அவ நல்ல குடும்பம் கிடைச்சா போதுன்னு மத்த எதையுமே அவ பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் கனவு கண்டேன், அவளை மேன்மேலும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவளுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலான்னு. ஏன்னா அவளுக்கு நன்றி விசுவாசம் அதிகம், தாய்மை குணம் அதிகம், பொறுப்பு அதிகம். அந்த பொறுப்பு அவகிட்ட சரியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு குடும்பம் மட்டுமே போதுன்னு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க வந்துட மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்கினேன். ஆதிரா படிச்சிருக்கா, ஆனா எந்த பொறுப்பையும் நான் அவகிட்ட கொடுக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை வரல. எனக்கு ரொம்ப ஆசை நம்ம வீட்டுல என் குடும்பத்துல நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்கள ஏதாவது ஒண்ணு நல்லா படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு துறையில பெரிய சாதனை பண்ணிருக்கணும், இந்த அன்னக்கிளி உருவாக்கின புள்ளன்னு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா கல்வியை நான் அந்த அளவுக்கு நேசிச்சேன். எனக்கு குடும்பமா கல்வியான்னு கேட்டா சத்தியமா நான் கல்வியை தான் தேர்ந்தெடுப்பேன். எனக்கு கல்வி அந்த அளவுக்கு பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல அந்த அளவுக்கு யாருமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. நான் தான் கத்துன்னு கத்துனேன், கல்வி கல்வி கல்வின்னு. இந்த வீட்டுல அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. உங்களுக்கெல்லாம் கல்வியோட அருமை தெரியல, அதான் காரணம். என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து வந்திருந்தா கல்வி எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருள இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். அப்படிதான் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை, என் வாழ்க்கை இருளே முடிஞ்சு போயின்னு இருந்தலுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்தது அந்த கல்வி. நான் அதை தினம் அணு அணுவா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கல்வி எனக்கு சொல்லதுக்கு வார்த்தை தெரியல. தமிழ் அகராதியில தேடிக்கிட்டு இருக்கேன். படிப்பு கல்விக்கு அதுக்கு சொல்ல முடியாது, விளக்கு கொடுக்க முடியாது. அதை அனுபவிக்கணும், ருசிச்சு சாப்பிட்டு பார்க்கணும், அப்பதான் தெரியும். எனக்கு அப்புறம் இந்த கல்வி சேவையை யாரு தொடங்குவான்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. வெளியில காட்டிக்கல. அதுக்காக நான் இங்க இருக்க யாரையும் குறை சொல்ல மாட்டேன். அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, நான் உங்க யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்னொன்னு, உங்களுக்கு கல்வி சாதாரணமா கிடைச்சிட்டு கொஞ்சம் வெளியிலையும் பார்க்கணும்னு உங்களுக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தேன். இங்க யாருக்கும் புரியல. பாவம் செம்பவலி, தமிழி, மீனா இவங்கெல்லாம் சொல்லி எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட அடிப்படை கல்வி இல்லை. ஏதோ அவங்க செஞ்ச தொழில் அவங்கள கை கொடுத்து தூக்கி விட்டுதே. நான் அந்த பிள்ளைங்களை என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன், குறை சொல்லவும் முடியாது. அவங்க நிலைமையில இருந்து அவங்க சாதிச்சதே உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை. சத்தியமா என் தலை கணிஞ்சு நான் அந்த பிள்ளைங்களுக்கு வணக்கம் சொல்லுவேன். என் வீட்டுக்கு வந்து பேத்திமாரு படிச்சு சாதனை பண்ணுவாங்கன்னு ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல கொண்டு சேர்த்தேன், ஆளுக்கு ஒரு துறையில கொண்டு சேர்த்தேன். பாவம் மீனா என்ன பண்ணுவா? அவளுக்கு கல்வியை பத்தி தெரியல. ஏன்னா அடிப்படை கல்வி இல்ல. அடிப்படை கல்வி இல்லாதனால தான் பிள்ளைங்க எப்படி வழி தவறி போறாங்கன்னு கூட அவளால நிதானிக்க தெரியல. அவ மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. படிச்ச நானே நிதானிக்க முடியல. எனக்கும் கல்வி பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் 3 பேத்திமாரும் 3 துறையில சாதிப்பாங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. அதை ஒரு தொண்டு, ஒரு சேவையா செய்வாங்க. நிச்சயமா மீனாக்குள்ள குணம் அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இல்ல, ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விடிவு காலமே பிறந்ததே. ஒரு வெளிச்சம் வந்ததே. நிம்மதி அடைஞ்ச, பெருமூச்சு விட்ட. உறவு இருக்குது, உரிமை இல்ல, பரவாயில்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், தேன்மொழி இடத்துல இருந்தே வேற யாராவது இருந்தா இன்னைக்கு இந்த உச்சத்தை தொற்றுக்கவே முடியாது. சத்தியமா அவளுக்கு ஒரு ராய சல்யூட் தான். தப்பு பண்ணுனா இல்லன்னு சொல்லல, அத அவ அறியாமையில தப்பு பண்ணுனா, புரிஞ்சுக்காம தப்பு பண்ணுனா, புள்ளைய இழந்தா, புருஷனை இழந்தா, நல்ல குடும்பத்தை இழந்தா, இப்ப நிற்கதியா நின்னா. ஆனா கல்வி அவ விடவே இல்ல. அதுதான் உண்மையான மன தைரியம். அவ சூழ்நிலை வேற ஒரு பொண்ணா இருந்தா சத்தியமா உடைஞ்சு போயிருப்பா, தப்பான முடிவு எடுத்திருப்பா. இந்த ஊரே அவளை அசிங்கமா பேசிச்சு. அவளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அசிங்கமா பேசினாங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு படிப்புல சாதிச்சு காட்டினா. அவளை பேசின பேச்சுக்கு மத்த பிள்ளைகள் படிப்பு மேல கவனம் செலுத்திருக்காதே. ஆனா அதையும் மீறி அவ படிப்புல கவனம் செலுத்தி ஒரு துறையில சாதிச்சிருக்கா. இதுதாங்க உண்மையான தைரியம். இதுதான் ஒரு பொண்ணுக்கு தேவை. இதுதான் உண்மையான மன தைரியம். என் கணிப்பு சரியா இருந்தது. அதனாலதான் இந்த வீட்டுல எல்லாரும் வெறுத்தாங்க. என்னால வெறுக்க முடியல. நீங்க அவள ஒரு மனுஷியா பாத்தீங்க, நான் அவ தைரியத்தை பார்த்தேன், அவ தன்னம்பிக்கைய பார்த்தேன். எல்லாரும் என் மேல கோபப்பட்டீங்க. இன்னும் எதுக்கு நீ அவளை புடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. நீங்க அவளை உறவா பாத்தீங்க. நான் அவ மன தைரியத்தை மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆமா, என்னே மாதிரி எனக்கு தோணுச்சுதே. இங்க மானம் ஒழுக்கம் அது அவரோட பாக்குற பார்வையில தான் இருக்குது.
எது முக்கியமோ அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம மனசுல நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா நல்லதை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். எனக்கு அவ படிப்பு அவ திறமையும் தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சதே. அதேதான் ஜெயராஜுக்கும் தெரிஞ்சதே. எல்லாரும் அவ ஒழுக்கத்தை பத்தி பேசும்போது கூட ஜெயராஜ் அவகிட்ட இருக்க திறமையை தான் பார்த்தான். துணையா நின்னா, பக்க பலமா பாதுகாத்துக்கிட்டா, படிக்க வச்சா, இன்னைக்கு சாதிச்சிருக்கா. நான் இந்த உயிரை இப்ப எழுதல, அவளை முத பார்த்தன்னைக்கு எழுதுனதே. அவ படிப்பு மேல வச்சிருந்த நம்பிக்கையை பார்த்து நான் எழுதின முடிவேன். அவளுக்கு படிப்பு தாக அதிகம். ஒருத்தருக்குள்ள படிப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா மனதைரியமும் ஜாஸ்தியா இருக்கும். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அவ இந்த ட்ரஸ்ட நடத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதே. சத்தியமா நடத்துவா. சத்தியமா நடத்துவேன். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. இதுல எல்லா விவரமும் இருக்குதே. இந்த ட்ரஸ்டுக்கு எப்படி பிரச்சனைகள்லாம் வரும். கூட பக்கப்பலமா நான் இருக்கேன். சரி, இந்த வாங்கிக்க. என் பிறந்தநாளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. பொண்ணும் ஆணும் ஒன்னா ஒரு 5 நிமிஷம் நின்னா அவங்க காதலர்களா, கணவன் மனைவியா, இல்ல இதை தப்பான உறவா, இப்படிதான் அங்க பாக்குறோம். அதையும் தாண்டி அந்த ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி மனம்னு ஒண்ணு இருக்குங்கதான் அங்க யாருமே பாக்குறது இல்ல. அவளுக்கு அங்க தேவை ஒரு ஆறுதலே. ஜெயராஜ் எல்லாத்தையும் இறந்துட்டு வந்து நிக்கிறான். வாழணும்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு தேவை ஒரு அழகான ஒரு குடும்பம். தனக்குன்னு அழகுக்கு தான் மனசுல இருக்கிறத பேசுறதுக்கு ஒரு துணை தேவை. தேன்மொழியா இருந்தா அது போதும் நினைச்சான். இவளுக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பா கற்போட இருக்கணும். அவ்வளவுதான் இவ எதிர்பார்த்தா. அது ஜெயராஜ் கொடுத்தான். அந்த பாதுகாப்பா அவன் கொடுத்தான். ஒன்னா இருந்தாங்க. இதுக்கப்புறம் இத பத்தி நான் இங்க பேச வேண்டாம் நினைக்கிறேன். தேன்மொழி வாங்கிக்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்ஸ் சார். சாரி. பரவாயில்ல சார். வாழ்த்துக்கள் தேன்மொழி. தேங்க்ஸ். தகுதிய எப்படி பார்க்கணும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி. வாழ்த்துக்கள் தேன்மொழி. சத்தியமா இது உன் படிப்புக்கும் உன் ஒழுக்கத்துக்கும் கிடைச்ச பரிசுதான். யார் யாரும் என்னெல்லாமோ பேசுனாங்க. எதையும் காதுல வாங்கிக்காம மன கட்டுப்பாடோட இத்தனை வருஷம் தனியா போராடின பாரு, அதுக்கு கிடைச்ச பரிசுதான். தேங்க்ஸ் அத்தை. இப்படியே எப்பவுமே இது ஒழுக்கம் எல்லாத்துக்கும் மேல சரியா புடிச்சுக்கிட்டேன். நான் தான் சொன்னேனே, இப்படியே போராடு, இதுக்கான பதிவன் கிடைக்கும்னு சொன்னேன்ல. அழாத, மனம் தளராதன்னு சொன்னேன். கரெக்டா இருந்துச்சு பாத்தியா? உண்மைதான் அத்தை. அப்ப ரொம்ப மனசு வலிச்சதே. எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்கேன்னு நிறைய அழுதுட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்கே. சரி, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிருக்குதே, சாப்பிட வாங்க. சரிங்க அத்தை. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் விட்டாத சரியா? எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த ட்ரெஸ்ட் ஓங்கி நிற்கும். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நான் இல்லட்டாலும் இதை எப்படி ரன் பண்ணணுங்கிற அளவுக்கு யோசித்து பண்ணிடுவேன் அத்தை. சும்மா என் மாமியார் உன் கையில தூக்கி கொடுத்துருக்காவ. சரி, அது எப்படியாவது கொண்டு வந்தது சரியா? சரிங்க அத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துலயும் என் கூட இருந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். சரி வா போலாம். சரி. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சரி. குழந்தை என் புள்ள இந்த சூழ்நிலையிலும் என் புள்ள கேக்கு கேட்டல தரட்டா? வேணாம் அப்பா. சரி வா, அப்ப தரேன் வா. எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினேன். பெத்த புள்ளைய விட்டுட்டேன். அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொன்னா இல்லையா? என் புள்ள அந்த நம்பிக்கையில தான் இது வரைக்கும் நான் ஓடுனேன். நீங்க கொடுத்த நம்பிக்கையில தான் சந்தோஷமா படிச்சேன். இனியும் நம்புறேன். என் புள்ள வளர்த்து ஆளாக்குவேன், பெரிய ஆளாக்குவேன். சரி. சரி போ.
ஒண்ணு சொன்னேன். ம் ஓ சரி அம்மா. என் புள்ள என்னம்மா? அப்பா. சரி அப்பா. சரி உங்க அப்பா கிட்ட இரு. தேன்மொழி பாத்தீங்களாக்கா, அன்னக்கிளி பாட்டி எவ்வளவு பெரிய பொறுப்பை தேன்மொழிக்கு கொடுத்திருக்காங்கன்னு. உண்மையிலே அவ அதிர்ஷ்டக்காரிதான்ல. இவ கிட்டதான் பொறுப்பை கொடுக்கும் நினைச்சிருக்காங்க. இவ படிக்காமலே போயிருக்கா. இப்ப தெரியுதுக்கா, படிக்காம போனதே எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்திருக்கேன்ல. இந்த குடும்பத்துக்காக உழைச்சேன், சொல்லி காட்டல, சொல்றேன். நான் செஞ்ச தியாகம்னு பொண்ணுத்தர மாமா, விக்கி மாமா, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க இந்த தலைமுறையில பேசுவாங்க. அதுக்கடுத்த தலைமுறையில நம்ம பேர பிள்ளைகளுக்கு என்ன நான் செஞ்ச தியாகம் தெரியவா போதே. குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் விட்டேன்னு பேர பிள்ளைகளுக்கு என்ன தெரியா போதே. இல்ல அப்படியே தெரிஞ்சாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட போறாங்க. வயசான காலத்துல நல்லபடியா பார்த்து நம்மளை அடக்கம் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே. ஆனா தேன்மொழிக்கு கிடைச்ச வாய்ப்பு, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த டெஸ்ட் இருக்கும். அதுக்கு பேரு புகழே தேன்மொழி. இனி எத்தனை தலைமுறை தேன்மொழியை வாழ்த்துவாங்கல்ல. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரியா இருந்திருக்கா. இருந்தாலும் பாட்டி ரொம்ப தான் ஓர வஞ்சனை பண்ணிட்டாங்க. பாட்டி என்ன இப்பமா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம தான் காது கொடுத்து கேட்கல. அவ என்ன இப்ப நம்ம குடும்பமா? ஆதிரா என்ன பேசுற? நீயும் நானும் தான் குடும்பம், புரியுதா? அன்னைக்கு நேத்தைக்கு எல்லாருமே ஒண்ணுதான். வெளியில இருக்கவங்களை எப்படி நேசிக்காங்களோ அப்படிதான் வீட்டுல இருக்கவங்களே நேசிப்பாங்க. அவங்கள ஒரு குடும்பத்துக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. உனக்கும் எனக்கும் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது. பாக்கெட் ராஜா நேத்து வரைக்கும் திருட, இன்னைக்கு ராஜா, அன்னக்கிளியோட பிள்ளை. அன்னக்கிளி உனக்கும் எனக்கும் மட்டும் சொந்தக்காரங்களா இருந்தா இன்னைக்கு ராஜா வந்திருக்க மாட்டா. அவங்கள ஒரு குடும்பத்துக்குள்ள அடைக்க முடியாது. அவங்க சமுத்திரம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது. நீயும் நானும் கோலம், ஒரே குட்டைக்குள்ள தான் மூழ்கி கிடக்கணும். அவங்க சமுத்திரம். சமுத்திரத்துக்குள்ள யார் வேணாலும் வரலாம், புரியுதா? அங்க குட்டி மீனும் வாழும், பெரிய திமிங்கலமும் வாழும். அதே மாதிரிதான் அன்னக்கிளி அத்தைக்கிட்ட. நல்லவங்களும் இதே வீட்டுல தான் இருப்பாங்க, கெட்டவங்களும் இதே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா அன்னக்கிளி அத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். அவங்க சமுத்திரம், கடலை எல்லாரையும் வாழ வைக்கும். அப்படிதான். இன்னைக்கு ராஜா பிள்ளையா இருக்கான், நாளைக்கு இன்னொரு பையன் பிள்ளையாவான். அவங்க உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க பிள்ளைங்களை. நீயும் நானும் ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம் அவங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு. இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய படிப்பு படிச்ச, கொஞ்சமாவது உனக்கு சுதாரிப்பா இருக்க தெரிஞ்சதா? இங்க பாரு, நாம புத்தி இல்லாம இருந்துட்டு மத்தவங்க மேல கோபப்படக்கூடாது. நான் ஆரம்பத்துல அந்த கிளியத்தை சொல்லிட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது, நான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். என்ன எதிர்பார்த்தாங்க? நான் முட்டாளா இருந்துட்டேன். படிச்சா மட்டும் போதாது, அதுக்கேற்ற மாதிரி ஞானமாவும் இருக்கணும். நம்ம வீட்டுல ஒரு உதாரணத்தை எடுத்துக்க. ரோகிணி டிஎஸ்பியா இருக்கும் போது எவ்வளவு கம்பீரமா இருப்பா. அதே இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைங்களை பார்த்துட்டு சோறு கறியை பொங்கிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவ குணமே மாறுது பாத்தியா? அதே அவ வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தை பார்க்க சொல்லியிருந்தா இன்னும் பலசாலியா இருப்பா. அதான் உண்மை. ரோஹிணி அவ கரியரை விட்டது தப்பு. நான் உன்னை சொல்லுவேன், நீ வருத்தப்படக்கூடாது. என்ன, உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம தான் இருந்தது. நீ நினைச்சிருந்தா நிச்சயமா பொண்ணுத்தனமா உனக்கு எல்லா விடத்தையும் கொடுத்துருப்பாரு. நீ முயற்சி பண்ணிருக்கலாம். இன்னைக்கு வாய்ப்பு அவகிட்ட போயிட்டு நீ கோப்படல எந்த அர்த்தமும் இல்ல. நம்ம வீட்டுல தானே, அப்படியே வெளியில அனுப்பிட்டு தான் மாறி சொல்லி பாப்பாங்க. போவியா? நீ தப்பு கணக்கு போடுத. நீ இப்படி இருந்தனாலதான் வீட்டுக்குள்ள இருந்த. அப்புறம் இப்போ ஒரு அவதாரம் எடுத்திருக்கே உங்க அம்மா வீட்டுக்கு போறதே, அது அதை விட பெரிய முட்டாள்தனம். இன்னும் என்னென்ன பிரச்சனை நீ மாட்ட போறிய பாத்துக்கிட்டே இருக்கா? உங்களுக்கெல்லாம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறதா பிரச்சனை இல்ல. இப்படி நீ முட்டாள்தனமா யோசிக்கிறதா எனக்கு பிடிக்கவே இல்ல ஆதிரா. சொல்ல போனா எனக்கு நீ வர வர பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. உங்க அம்மா பத்தி தெரிஞ்சும் உங்க அம்மா பின்னாடி போய் உனக்கு அசிங்கமா இல்ல? உங்க அம்மா கெட்டவளா இருந்தா கூட பரவாயில்ல, கேடு கெட்டவளா இருக்கா. ஒரு பொம்பளை மத்தவங்களுக்கு என்ன கெட்டவளா இருக்கா, ஆனா பெத்த பிள்ளைக்கு கெட்டவளா இருக்கிறது உங்க அம்மாவா தான் இருக்கும். ஆனந்தி, என்ன எங்க அம்மா பத்தி நீ இப்படி பேசுற? அறிவு இல்லாம நீ பேசாத. உன்னை எங்க விக்கதா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பணக்காரனுக்கு உனக்கு மண்டல அறிவு இருக்கா இல்லையா? ஒரு மாஃபியா கும்பலுக்கு உன்னை விக்கதா இருந்துச்சு. உன்னை பொண்ணு நம்ம மகனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. கிழக்கு மறந்துட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போவேங்க. மறுபடியும் உங்க அம்மா விக்க மாட்டாரு, என்ன நிச்சயம் இருக்குது? பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அசிங்கப்பட்டனா அது உன்னோட முடிஞ்சிடும். ஆனா இப்ப நீ அசிங்கப்பட்டனா பொண்ணு தரமா வெளியில தலை கட்ட முடியாது. நாங்களும் சேர்ந்துதான் குடும்பமே தலை குடிச்சு நிக்கணும். நீ என்ன வேலை பாக்குறன்னு உனக்கு புரியுதா புரியலையா? இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இப்படிதான் நடக்கணும் தெரிஞ்சுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். உன்னால அப்படி இருக்க முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். உனக்கு புரியுதா புரியலையா?
சேர்ந்து இந்த வீட்டு ஆம்பளைங்களும் அசிங்கப்படணும். நீங்க பாரு, இனிமேல் உங்க அம்மா வீட்டுக்கு போன நானே உன்னை அடிச்சிருவேன் பாத்துக்க. படிச்சு நல்ல உத்தியத்துக்கு போவான்னு பார்த்தா நான் பிசினஸ் பண்ண போறேன்னு போய்கிட்டு இருக்கா. முத அடிப்படையை கத்துக்க, அது இருக்கான்னு பாரு. முத அடிப்படையை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணு. தமிழத்தை மீனத்தை எல்லாரும் எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சாங்க? அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சாங்க. எடுத்தோன்னே கம்பெனி போடல. சின்ன வயசுல மில்லுல வேலை பார்த்து அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இன்னைக்கு கம்பெனி போட்டு பெரிய ஆளானாங்க. எடுத்த உடனே கம்பெனியை உருவாக்கல. ஆனா நீ என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? எடுத்தோன்னே பிசினஸ்க்கு போயிருக்க. பிசினஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மா ஏதாவது இழுத்து பறிச்சு விட்டா எல்லாம் பொண்ணுத்தர மாமா தலையில தானே அந்த விழும். உன் பேர்ல பிசினஸ் ஆரம்பிச்சு கோடிக்கணக்கான கடனை வாங்கி அதை உன் தலையில கட்டிட்டு உங்க அம்மா ஓடி போயிட்டா நீ என்ன பண்ணுவ? சத்தியமா உங்க அம்மா காரி ஓடி போவா. இது வரைக்கும் உனக்கு எதுவுமே உங்க அம்மா நல்லா செஞ்சதில்ல. இனி மட்டும் நல்லது செய்வாங்க நீ எதை வச்சு நீ நம்பிக்கிட்டு இருக்க? பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம உன்னை விக்க நினைச்சவங்க எப்படி உனக்கு நல்லது செய்வாங்க நீ நம்பிக்கிட்டு இருக்க? பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம தப்பான தலையில கூட தள்ள பார்த்தா அப்படி இருக்க எப்படி உனக்கு நம்ம நல்லது செய்வா நீ நினைக்கிற? இங்க பாரு, கடவுள் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு, நல்ல குழந்தையை கொடுத்திருக்காரு. இனியாவது ஒழுங்கு வாழ வழிய பாரு. இனிமேல் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போவதை நான் பார்த்தேன், செருப்பாலே அடிப்பேன். ஒண்ணு இல்ல, உங்க அம்மாவை சுத்தமா எனக்கும் பிடிக்கல. அத்தியா அட்ரஸ் பலமா இருக்கும் உனக்கு. பாருங்க எங்க மம்மி பத்தி தப்பு தப்பா பேசிட்டு போறாங்க. அடையாளப்பட்டவளே, அந்த பிள்ளை உனக்கு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. உன் மேல பாசத்தை சொல்லிக்கிட்டு இருக்காளே, பாருங்க அத்தியாவா. அப்ப நீ திருந்த போறதே இல்ல. இல்லத்த, இப்பெல்லாம் எங்க அம்மா அப்படி கிடையாது. நான் உனக்கு சொல்றேன் கேளு. நம்ம மேல ஒருத்தங்க பைத்தியக்காரத்தனமான பாசத்தோட இருக்காங்கன்னு நாம பைத்தியக்காரத்தனமாவே பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த பைத்தியக்காரத்தன பாசம் கூட ஒரு நாள் வெறுப்பா மாறிடும். அப்படி வெறுப்பா மாறும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இழந்து வந்து நிக்கணும் பாத்துக்க. ஒருத்தங்க நம்ம மேல எவ்வளவுதான் பைத்தியக்காரத்தனமா பாசம் வச்சாலும் அவங்களும் மனுஷங்க தாங்கத முதல்ல தெரிஞ்சுக்க. பாசம் என்னைக்கும் மாறும் பாத்துக்க. என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஒரேடியா பைத்தியக்காரத்தனமா இருக்க கூடாது. ஒரு நேரத்துல பைத்தியக்காரத்தனமா இருக்குது ஒருவேளை பிடிச்சிருக்கலாம். ஆனா அது எப்பவும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எங்க எப்படி இருக்கணுமோ அங்கங்க அப்படி அப்படி இருந்தாதான் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மரியாதையும் வயசுக்கு தகுந்த மரியாதையும் நமக்கு கிடைக்கும். நீங்க கூட தான் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுதீங்க. அதனாலதான் என் பிள்ளைல என் முதுகுல குத்திட்டு போயிடுச்சு. அதே பாப்பாங்க சம்பளம் எடுத்துக்கிட்டே இருந்தா. சரி வாடி சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. வா. எனக்கு பசி இல்ல. எனக்கு அப்பமே பசிச்சது. அந்த எல்லாரும் சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் அப்பமே சாப்பிட போகல. நீ இருப்பானு வா, சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல. மணி நாது, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச பரோட்டா எல்லாம் இருக்கு, வா. எனக்கு வேண்டாம். ஏன் உடம்புக்கு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப என்ன? ஏங்க பாட்டி என்னங்க யாரோ ஒருத்தருக்கு அவ்வளவு பசி தூக்கி கொடுத்துருக்காங்க. சரி, உங்ககிட்ட கொடுத்தா நீ பாத்துருவியா? இங்க பாரு, அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சொந்தமானது இல்ல. யாருக்கு சொந்தமானதோ அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறது தப்பு. முதல் இந்த இடத்தை தூக்கி தூர போடு. ஒரு பொருளுக்கு சொந்தமானவங்க அந்த பொருள் யார்கிட்ட இருந்தா தகுதியா இருக்கும், பொருத்தமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும்னு தெரிஞ்சு அவங்க யார்கிட்ட கொடுக்க விருப்பப்படுறாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அதுல போய் நின்னுக்கிட்டு நீங்க ஏன் கொடுத்தீங்க, அவங்க கிட்ட ஏன் கொடுத்தீங்க, அவங்க கிட்ட எதுக்காக கொடுத்தீங்க அப்படி விவாதம் பண்ணதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. புரியுதா? அது நமக்கானது இல்ல, நமக்கு உரிமையும் கிடையாது. அது மேல எதுக்கு நீ கோவத்தை வச்சுட்டு இருக்க? இப்போ உனக்கு உங்க பாட்டி அதை கொடுத்ததால கோமா, இல்ல தேர்மொழிட்ட கொடுத்துட்டாங்க உனக்கு கோமா? உங்களுக்கு தேன்மொழிட்ட கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் போலக்கு. நீ வானே துண்டி புதிச்சிருவேன். மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள சார்ந்தவங்களையும் அது பாதிக்கும்னு புத்தியோட பேசு. புத்தி கிட்ட நம்ம பேசாத. உன் கோவத்தை காட்டுறதுக்கு மத்தவங்க வாழ்க்கையை நாசம் பண்ண கூடாது. அவங்கள சாப்பிடவும் சொல்லிட்டு இலையில அசிங்கத்தை வைக்கணும். சரி. காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லை, வேதனை தீரவில்லை. சரி கிளம்புவோமா? சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பலாம். காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அதான். சரி சரி, 10 நிமிஷத்துல கிளம்பிடலாம். சரி. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். சந்தோஷமா இருக்கியா? அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை. என்ன கேட்டதுக்கு பதிலே இல்ல? சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டீங்க. ஆமா. தெரியல. இது என்ன பதிலே? சந்தோஷமாவும் இல்ல, அதே நேரத்துல இப்ப நான் துக்கமாவும் இல்ல. தெரியல. இதுதான் பக்குவம். சொல்ல பண்ண மெச்சூரிட்டி.
உனக்கு இப்ப நிறைய மெச்சூரிட்டி வந்துட்டு. எனக்கா? சொல்லப்போனா இப்போ ஒரு பண்டிகை வருதுன்னா அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காது. எல்லா நாளே மாதிரி அது ஒரு நாளைன்னு கடந்து போயிடும். ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம் நடக்கினாலும் அதை நினைச்சும் கவலைப்பட மாட்டாங்க. இது உலகத்தில் நடக்கிற ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் மெச்சூர்டு. அந்த கட்டத்துக்கு நீ வந்துட்ட. இனி உலகத்துல உனக்கு எல்லாமே சாதாரணமா தான் தெரியும். ரொம்ப சந்தோஷமும் பட மாட்ட, இனி ரொம்ப துக்கமாவும் இருக்க மாட்ட. எதுவுமே இல்லாம நிதானமா போய்கிட்டு இருப்ப. நல்ல மெச்சூர்டுக்கு வந்துட்ட. நிஜமாவா? ஆமா. பெண்ணை செக் பண்ணி பாரு. சரி பார்க்கலாம். நான் அப்பப்ப சேட்டை பண்றேனே. அது இருக்குது. ஆமா, அது உண்மைதான். காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லை. வேதனை தீரவில்லை. சரி வா கிளம்பலாம். சரி கல்யாண ஸ்டீலுக்கு பொருளை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல, சீக்கிரம் வா. சரி. ஆ, ஆ, பாட்டி ஏன் இவ்வளவு அவசரம்? இல்ல இல்ல போராச தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நான் கிளம்புறேன். சரி இடிச்சுக்கலாம். ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வலிக்காம நீங்க இப்படி கத்த மாட்டீங்களே? இல்ல சூப்பர் இருக்கேன்ல, அவ்வளவு அடிப்படல. அப்போ நல்லா அடிபட்டிருக்கு அப்படிதானே? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி வா. சரி நான் கிளம்புறேன்னு. அதே வந்து என்ன உங்களை கூப்பிட்ட சொன்னாங்க. சரி சரி வாங்க. ஓ சரி ஐயோ வாங்க மாமா. சரி. என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் ஜோடிப்புறா. அதான் உங்களுக்கும் அவருக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சே. வேற எதுக்கு பேசுறீங்க? நான் பேசுறேனா? இங்க பாருங்க, இனிமேல் அவர்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். அவரை எனக்கு சொந்தமானவர். ஒய்யாமல சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதான் வேண்டான்னு போயிட்டீங்கல்ல, வேற எதுக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு வாட்டி பேசத பார்த்த நான் பேசுனா என்னத்த இப்ப எதுக்கு நீ தேன்மொழி திட்டிட்டு வர? இன்னொரு வாட்டி நீ அவளை திட்டத பார்த்தேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுதீங்க? அவ என்ன பண்ண தெரியுமா? நீயே உன் கிசரை தூக்கி கொடுத்தாலும் அவ வாங்கிக்க மாட்டா. அவளுக்கு இனி தேவைப்படாது, அவசியம் இல்லாதது. இனி நீ பேசுறதே இதான் கடைசியா இருக்கணும். எனக்கு அனாவசியமா யாரையும் பழிச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. அவ கிசோர உரிமை கொண்டாடவும் இல்ல, வாழணும்னு நினைக்கவும் இல்ல. வீணா ஒரு பழிய சுமத்தி அவளை திட்டிட்டு வரக்கூடாது. அடுத்தவங்களை வீணா பழிக்கிறதும் ஒரு வித பாவம் தான். இங்க பாரு, சிரிச்சிட்டு சொல்றேன்னு நினைக்காத. நான் ஆக்ஷன் எடுத்தா நீ தாங்கிக்கிட மாட்டேன். இனிமேல் நீ திட்டு இதான் கடைசியா இருக்கணும். ஆளு சைசி பாரு, அவன் நம்ம கிசர் பின்னாடி அலைஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீயும் ஒரு பொண்ணுங்கத மறந்துடாத. யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்க்கை தலைகீழ மாறும். அவளும் நினைச்சு பாத்திருக்க மாட்டா இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு போய் நிப்போன்னு. அவளும் நினைச்சு பாத்திருக்க மாட்டா இப்படி புருஷனை நொத்தி கையில தூக்கி கொடுப்போன்னு. இப்படி அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு அவகிட்டயே திட்டியும் அவமானத்தையும் வாங்கணும்னு நினைச்சு பாத்திருக்க மாட்டா. எல்லாரும் மாதிரி அவளும் வாழணும்னா கனவு கண்டிருப்பா. எல்லாம் மாறி போச்சுது. உலகத்துல ரொம்ப ஆடக்கூடாது. எனக்குத்தான் சொந்தம், எனக்குத்தான், எனக்கு உரிமைப்பட்டதான்னு ரொம்ப ஆடக்கூடாது. காணாத கண்ட மாதிரி ஆடக்கூடாது. புரியுதா? மாமா என்ன ஏழுத? என்ன ஏழுத?
மீனாத்த என்ன திட்டிட்டாங்க. டேய் கிஷோர், என்னண்ணே? டேய் எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து போனு. ஆதிரா எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. நீ நேரா கொண்டு விட்டுரு. அப்படி விட்டுருதானே. அவன் விக்கிங்க. டேய் அவனுக்கு டோட்டி நான் கிளம்பிட்டான். எனக்கு இப்ப டோட்டி நான் கிளம்புறேன். விக்கி காலையில சீக்கிரம் வந்துருவான். சரிண்ணே. எப்ப கொண்டு விடணும்? டேய் ஆனந்தி வேண்டாம், அவன் இங்க இருக்கட்டும். இங்க எல்லாரும் பாத்துக்கிடுவாங்க. அவனுக்கு டெலிவரி நெருங்குது. ஆதிராவையும் அழகாண்டி கொண்டு விட்டுரு. தருணும் குமார் மாமா வயக்காட்டுக்கு போயிட்டாங்க. இதை கொஞ்சம் பொறுப்பா பாக்கணும். சரிண்ணே நான் பாத்துக்கிறேன். சரி நான் டூட்டிக்கு கிளம்புறேன். நான் சொல்றது நீங்க கேட்கல. சரி நீ கிளம்பு. சரிண்ணே. மீனாத்த என்ன திட்டிட்டாங்க. சரி நீ கிளம்பு. நான் போற வழி தானே. அப்படியே ஆதிரா அழகா நீ கொண்டு விட போறேன். உன்னை கொண்டு விட்டு இருந்தது வேலை முடிஞ்சிடும்ல. வா கிளம்பு. நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்கல. கிளம்புன்னு சொன்னேன். வா. மீனாத்த என்ன திட்டிட்டாங்க. இந்த வீட்டுல யாராவது ஒருத்தவங்க திட்டிருக்காங்கன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். நான் அதை பெருசுப்படுத்த முடியாது. வா. பெரியவங்க தானே. வா. சரி நான் டூட்டிக்கு கிளம்புறேன். கிஷோர்ட்ட சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு போனா போ, ஏங்க தங்கி இருக்கா தங்கிரு. ஆனா அழகாண்டி வீட்டுக்கு போயிடுவா. காலையில மாட்டுல பாடு திறக்கணும்ல. சரி நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். பாப்பா கொண்டு போக வேண்டாம். நான் நைட் அங்க இருக்க மாட்டேன். விக்கி வேற வீட்டுல இல்ல, தருண் இல்ல. பாப்பா இங்கே இருக்கட்டும். பாப்பா யாரு பாப்பா? அது அக்கமா இருக்காங்கல்ல, பாத்துக்கிடுவாங்க. அவ தூங்க வேற செஞ்சுட்டா. நீ ஏதாவது இங்க இருப்பேன்னு பார்த்த. இல்ல எனக்கு நம்ம ரூம்ல தூங்கினது தூக்கம் வர. இங்க பாயில தான் படுக்கணும். சரி நீ பாயில பத்துக்கிட மாட்டா. சரி நீ இப்போ கிளம்பு. சரி கிளம்புறேன்னா. சரி பரவாயில்ல தென்மொழி, ஒரு பொண்ணா சாதிச்சுட்டேன். நான் அப்படி ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல. ஒரு பொண்ணு படிக்கிறதே பெரிய சாதனை தான். நானும் டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனா எனக்கு படிக்கும் போதெல்லாம் அது ஏதோ படிக்கணும் தான் படிச்சேன். அதுக்கு பின்னாடி இப்படிலாம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணை அவங்க பார்க்கும்போது நிச்சயமா பொறாம வருது. ஒரு பொண்ணு இவ்வளவுக்கு சாதிக்க முடியும்னு. பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் படிச்சு முடிச்சு சாதிச்சிட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் படிச்சேன், எனக்கு வந்தது படிச்சேன், அவ்வளவுதான். சரி நான் கிளம்புறேன். காலைல முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, நான் போகணும். சரி நான் கிளம்புறேன். சரி நீங்க சொல்லும் போது ஆசையா இருக்கு. என்ன அந்த ஆபரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி சரி நான் கிளம்புறேன். என்னடா டூட்டிக்கு கிளம்பிட்டியா? ஆமாக்கா நைட் ஷிஃப்ட். சரிக்கா நான் கிளம்புறேன். சரிடா. ஆனந்தி நீ வீட்டுக்கு போண்டா, இங்கே தங்கிரு. சரிங்க மாமா. அவ அழகாணி மட்டும் போட்டோம். மாட்டுல பால் கறக்கணும்ல. இல்ல மாமா, நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் கிளம்புறேன். பாப்பாவும் இங்க தான் விட்டுட்டு போறேன். சரி நான் காலையில டூட்டு கொஞ்சம் கூட்டிட்டு வரேன். இல்ல மாமா, இனி 2 நாள் ஸ்கூல் லீவு தானே, இங்கே நிக்கட்டும். சரிம்மா நான் கிளம்புறேன். சரி தென்மொழி கிளம்புறேன்னா.